திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சுக்கம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜகோபால். இவர் தரிகுடோன் அமைப்பதற்காக கடந்த 2022ஆம் ஆண்டு தனது வீடு மற்றும் நிலப்பத்திரத்தை அடமானம் வைத்து கோவையில் உள்ள பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் 97 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார். 56 லட்சம் ரூபாய் கடனை திருப்பி செலுத்திய நிலையில் மீதமுள்ள கடனை திருப்பி செலுத்தாமல் இருந்துள்ளார். வட்டியுடன் சேர்த்து 58 லட்சம் ரூபாய் பணத்தை திருப்பி செலுத்த வங்கியிலிருந்து பல முறை நோட்டீஸ் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ராஜகோபால் தரப்பில் பணம் செலுத்தாததால் நீதிமன்ற உத்தரவின் பெயரில் நிலத்தில் உள்ள வீடு மற்றும் தரிகுடோன் ஆகியவற்றை சீல் வைப்பதற்கு காவல்துறை பாதுகாப்போடு வங்கி அதிகாரிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் ராஜகோபாலின் வீட்டிற்கு சென்றனர். முறையான நோட்டீஸ் கொடுக்கவில்லை எனவும் வங்கி அதிகாரிகளை உள்ளே அனுமதிக்க முடியாது எனவும் கூறி ராஜகோபாலின் குடும்பத்தார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் நோட்டீஸ் மூலமாகவும் நேரடியாகவும் பல முறை எச்சரித்தும் கடனை திருப்பிச் செலுத்தாமல் வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதாக கூறி கால அவகாசம் பெற்று வந்ததால் தற்போது சீல் வைக்கப்படுவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஒரு ஆர்டருக்கு உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல, ஒரு ஆர்டருக்கு காவல்துறையினர் உதவியோடு வங்கி அதிகாரிகள் தரிகுடோன் மற்றும் ராஜகோபாலின் வீடுகளுக்கு அடுத்தடுத்து சீல் வைத்த நிலையில் வங்கி அதிகாரிகளின் நடவடிக்கையை கண்டித்து ராஜகோபால் மற்றும் அவரது தங்கை ஆகிய இருவரும் திடீர் மிரட்டல் போராட்டத்தில் குதித்தனர். ராஜகோபால் அருகில் இருந்த மின்சார டிரான்ஸ்பார்மர் மீது ஏறி உயிரை விடப் போவதாக கூறிய நிலையில் உயர்மின் கோபுரத்தில் ஏறிய அவரது சகோதரியை தீயணைப்பு துறையினர் பத்திரமாக மீட்டனர். இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கும் நிலையில் எப்படி சீல் வைக்கலாம் என்று ராஜகோபால் தரப்பு வழக்கறிஞர் கேள்வி எழுப்பிய நிலையில் நீதிமன்ற தடையாணை இருந்தால் மட்டுமே ஜப்தி நடவடிக்கையை நிறுத்த இயலும் என்று வங்கி ஊழியர்களும் காவல்துறையினரும் தெரிவித்தனர். அதனால் சுமார் 2 மணி நேரம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பாலிமர் செய்திகளுக்காக பல்லடம் செய்தியாளர் சதீஷ்குமார் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.